Hi everyone. So present simple tense தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். present simple tense. present simple tenseனால் என்ன, ஸோ எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் இன்றைக்கி கிளாஸில் அது present simple tenseனால் என்ன, அண்ட் அந்த வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த வேர்ப்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், அதை நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் அதாவது இல்லை அப்படின்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் டு டாக் அபவுட் ஜென்ரல் திங்ஸ். ஓகேவா, ஸோ டு டாக் அபவுட் ஜென்ரல் திங்ஸ், இன்றைக்கி ஜென்ரல் திங்ஸை பற்றி நம்ம சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜென்ரல் திங்ஸ்னால் என்ன? ஸோ இந்த சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட், சன் வந்து ஈஸ்ட் சைடில் ரைஸ் ஆகும். The sun sets in the west. Sun set எங்கே செட் ஆகும்? வெஸ்ட் சைடில். ஓகே, ஸோ கிழக்கு பக்கம் உதிக்கும் அப்படின்றத நம்ம இந்த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட்னு சொல்கிறோம். இங்கே ரைசஸ் அண்ட் செட்ஸ் அப்படின்ற வேர்ட்ஸ் தான் அந்த வேர்ப்ஸ். ஓகே, ரைஸ் ஆகிறதும் செட் ஆகிறதும் அப்படின்றது தான் வேர்ப். ஓகே, நம்ம வேர்ப்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா, ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணி சொல்லணும். அதை பற்றி டீட்டெயிலாக நான் பின்னாடி வர இதில் பார்க்கலாம். ஓகே, ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். அண்ட் டு டாக் அபவுட் ஜென்ரல் திங்ஸ் அப்படின்றது அது ஒரு பாயிண்ட். அதுக்காக நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது? ஓப்பன் யுவர் புக், க்ளோஸ் யுவர் புக், ஓப்பன் தி டோர், க்ளோஸ் தி டோர். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் க்ளோஸ் அப்படின்றது தான் வேர்ப். ஓகே, ஆக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணு, க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். Okay, so open your pen, close your pen. Okay, and sit down, stand up. இங்கே sit and stand என்றது verbs. ஸோ அதை சிட் அப்படின்றது நார்மல் வேர்ப். ஓகேவா, அந்த நார்மல் வேர்பை அப்படியே யூஸ் பண்ணுறோம். அதில் இடி சேர்க்கலை, இஏ சேர்க்கலை. ஓகே, ஸோ இந்த இடி சேர்த்தோம்னா அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிடும். நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம சும்மா அதே ஃபார்மை அப்படியே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்து டு டாக் அபவுட் ஹேபிட்ஸ். ஓகே, ஒரு விஷயம், நம்ம ஹேபிட்டாக ரெகுலராக நம்ம பண்ணுற விஷயங்களுக்கு நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஹேபிட்னா என்ன? நம்மளோட பழக்கம், அந்த பழக்கத்தை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். தே கோ டு ஸ்கூல் டெய்லி. ஐ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். நான் காலையில் காஃபி குடிப்பேன். அவங்க டெய்லி ஸ்கூலுக்கு போவாங்க, நான் காலையில் காஃபி குடிப்பேன். ஓகே, ஸோ இது வந்து ட்ரிங்க்ன்ற வேர்டு அப்படியே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரிங்க், கோ அப்படின்ற வேர்டெல்லாம் வேர்ப், அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. டு டாக் அபவுட் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் நடக்கிறது, இல்லைன்னா மாதத்தில் 2 நாள் நடக்கிறது, மாதத்தில் 3 நாள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். இப்போது ஃப்ரைடே அன்னைக்கு ராம் கோவிலுக்கு போவான். ராம் கோஸ் டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடேஸ். இது வந்து வெள்ளிக்கிழமைன்னா கண்டிப்பாக அது நடக்கும், ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். ராம் கோஸ் டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடேஸ். ஓகே, ஸோ எப்போ நம்ம எஸ் ஆட் பண்ணணும், எப்போ அந்த அதே வேர்பை அப்படியே யூஸ் பண்ணி, இப்போ நீங்கள் பின்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க இல்லையா, ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம் இல்லையா. அதில் சில வேர்டை அப்படியே யூஸ் பண்ணியிருப்போம், சில வேர்ட்ஸில் எஸ் ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், எதுக்காக எஸ் ஆட் பண்ணுறாங்க, எதுக்காக அப்படியே வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஒன்றும் இல்லை, ஐ, யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ் வந்துச்சுன்னா அந்த வேர்ப் ஃபார்ம் அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். அந்த வேர்ப் கோ, சிட், ஸ்டாண்ட் இதெல்லாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுவே வேறு ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ணி அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போது ஐ, யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ் வந்துச்சுன்னா அந்த வேர்ப் அப்படியே யூஸ் பண்ணும். ஐ கோ டு ஸ்கூல், யூ கோ டு ஸ்கூல், வி கோ டு ஸ்கூல், தே கோ டு ஸ்கூல், ராம் அண்ட் வெங்கட் கோ டு ஸ்கூல். ஸோ நான் என்ன சொன்னேன், ஐ, யூ, வி, தே வந்துச்சுன்னா அந்த வேர்ப் ஃபார்மாக நம்ம அந்த வேர்ப் அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். இதுவே ப்ளூரல் நவுன்ஸாக இருந்துச்சு, ப்ளூரல் நவுன்ஸ்னால் என்ன? நவுன்ஸ்னால் பெயர் சொற்கள், ப்ளூரல்னா பன்மை, சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை. இதுவே ப்ளூரல் நவுன்ஸ்னா பன்மை பெயர் சொற்கள் வரும்போது நம்ம அந்த வர்பை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ராம் அண்ட் வெங்கட்ன்னு 2 பேர் இருக்காங்க, அப்போது நம்ம ப்ளூரல் நவுன்ஸ் இது. ஓகேவா, ஸோ அப்போது என்ன யூஸ் பண்ணணும், அப்பையும் அந்த வர்பை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். ராம் அண்ட் வெங்கட் கோ டு ஸ்கூல், சில்ட்ரன் கோ டு ஸ்கூல், சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகள். ஓகே, சில்ட்ரன் கோ டு ஸ்கூல். இதுவே ஒருமை பெயர் சொற்களாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அதே அந்த வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ அந்த வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணி சொல்லணும். ஹீ, ஷீ, இட் அண்ட் சிங்குலர் நவுன். நவுன்னா பெயர்ச்சொல், சிங்குலர்னா ஒருமை பெயர்ச்சொல் வரும்போதும் ஹீ, ஷீ, இட் வரும்போதும் நம்ம அந்த வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகே, ஹீ ஸ்விம்ஸ் வெல், இங்கே ஸ்விம்ன்றது வேர்பு, அது கூட எஸ் ஆட் பண்ணி சொல்கிறோம்.
ஷீ சிங்ஸ் வெல், அவள் நல்லா பாடுவா. ஸோ ஷீ சிங்ஸ் வெல், சிங்குன்றது வேர்பு, அது கூட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இட் கம்ஸ் டுவார்ட்ஸ் மீ, அது என்ன நோக்கி வருது. கம்ஸ், கம் ப்ளஸ் எஸ். வெங்கட் ட்ராஸ் வெல், வெங்கட் நல்லா வரைவார். ட்ரா ப்ளஸ் எஸ், வெங்கட் ட்ராஸ் வெல். ஸோ சில இடங்களில் எஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம், சில இடங்களில் இஎஸ் ஆட் பண்ணுவோம். எங்கெல்லாம் இஎஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, சில வேர்ட்ஸ் வந்து சில லெட்டர்ஸோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம அது கூட இஎஸ் ஆட் பண்ணிக்குவோம். ஓ, எஸ், சிஹெச், எஸ்ஹெச், எக்ஸ் இந்த லெட்டர்ஸில் அந்த வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது கூட நம்ம இஎஸ் ஆட் பண்ணிக்கணும். கோ, டூ, கிராஸ், வாட்ச், வாஷ், ஃபிக்ஸ். கோ ஓ முடிஞ்சிருக்கு, டூவில் ஓ முடிஞ்சிருக்கு, கிராஸ் எஸ்ல முடிஞ்சிருக்கு, வாட்ச் சிஹெச், வாஷ் எஸ்ஹெச், ஃபிக்ஸ் எக்ஸ். ஸோ இது கூட இஎஸ் ஆட் பண்ணிக்கணும். கோஸ், டஸ், கிராசஸ், வாட்சஸ், வாஷஸ், ஃபிக்ஸஸ். ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து ஐ, யூ, வி, தே இவங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம எப்படி அந்த வேர்பை யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ ஐ ஆம். ஓகே, ஐ வந்துச்சுன்னா நம்ம ஐ ஆம், நான். ஓகே, ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ நாங்கள் எல்லோரும் அப்படி சொல்லும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்லும்போது வி ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐனா நான், வீனா நாங்கள், யூனா நீன்னு சொல்லலாம், நீங்கள் அதாவது நிறைய பேர் நீங்கள் அப்படின்றதையும் சொல்லலாம். ஓகேவா. ஸோ ஹீ, ஷீ, இட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஈஸ் யூஸ் பண்ணணும். அவள், அவன், அது இப்படி வரும்போது நம்ம ஈஸ் யூஸ் பண்ணுறோம். அவர்கள் அப்படின்னு வரும்போது தே யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஆம் எ டீச்சர், வி ஆர் டீச்சர்ஸ். நான் டீச்சர், நாங்கள் எல்லோரும் டீச்சர்ஸ். ஓகே, ஐ ஆம்னா நான் ஒரு ஆள், வி ஆர்னா நாங்கள் எல்லோரும். யூ ஆர் அ சிங்கர், நீ ஒரு சிங்கர், நீங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் இருந்தாலும் நம்ம யூ ஆர்னு தான் சொல்கிறோம், ஒரு ஆள் இருந்தாலும் நம்ம யூ ஆர்னு தான் சொல்கிறோம். He or she is a dancer. He or she is a dancer. ஸோ அவங்க டான்சர், அவன் டான்சர், அவன் ஒரு டான்சர், அவள் ஒரு டான்சர். ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம he or she isன்னு சொல்கிறோம். they are kids, அவங்க எல்லோரும் குழந்தைங்க. இதுவே ஒரு பொருள், ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறக்கு எப்படி சொல்லுவோம். ஐ ஹாவ், என்கிட்ட இருக்குது, ஐ ஹாவ். வி ஹாவ், எங்ககிட்ட இருக்குது. யூ ஹாவ், உங்ககிட்ட இருக்குது. யூ ஹாவ், உங்ககிட்ட இருக்குது. ஹீ, ஷீ, இட் அவங்கிட்ட இருக்குது, அவகிட்ட இருக்குது, அதுக்கிட்ட இருக்குது. தே ஹாவ், அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தே ஹாவ் எ கார், சாரி ஐ ஹாவ் அ கார், என்கிட்ட கார் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட கார் இருக்குனாலும் நம்ம அவர்களிடம் கார் இருக்கிறது அப்படின்னாலும் தே ஹாவ் எ கார்னு தான் சொல்லுவோம். வி ஹாவ் அ சன், எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். யூ ஹாவ் எ பைக், உங்ககிட்ட ஒரு பைக் இருக்குது. யூ ஹாவ் எ பிரதர், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிரதர் இருக்கான். ஓகே. ஷீ ஆர் ஹீ ஹேஸ் எ பைசைக்கிள், இல்லைன்னா அவங்கிட்ட பைசைக்கிள் இருக்குது. தே ஹாவ் சிஸ்டர்ஸ், ஸோ அவங்களுக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. இதுவே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும். ஐ டோன்ட் ஹாவ், வி டோன்ட் ஹாவ், யூ டோன்ட் ஹாவ், தே டோன்ட் ஹாவ்னு சொல்லணும். ஸோ அதாவது ஒரு ஐ, யூ, வி, தே வந்துச்சுன்னா டோன்ட் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா டசன்ட் அண்ட் டசன்ட் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஐ, யூ, வி, தே வந்துச்சுன்னா டோன்ட் அண்ட் டோன்ட் ஹாவ். ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா டசன்ட் அண்ட் டசன்ட் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஐ டோன்ட் ஹாவ், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ டோன்ட் ஹாவ் எ பென், வி டோன்ட் ஹாவ் டைம், யூ டோன்ட் ஹாவ் த புக், தே டோன்ட் ஹாவ் கிளாஸ், அவங்களுக்கு கிளாஸ் இல்லை. என்கிட்ட பென் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, எங்ககிட்ட புக்கு இல்லை, அவங்களுக்கு கிளாஸ் இல்லை. ஓகே. இது ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா டசன்ட் அண்ட் டசன்ட் ஹாவ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இல்லையா. ஸோ ஹீ, ஷீ, இட் அப்புறமா ஏதாவது ஒரு நேம். ஓகே. ஸோ சிங்குலர் நவுன் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா. சிங்குலர் நவுன் வர இடங்களில் நம்ம டசன்ட் ஹாவ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஷீ டசன்ட் ஹாவ், ஹீ டசன்ட் ஹாவ், ஆர் ஷீ டசன்ட், ஹீ டசன்ட், இட் டசன்ட். ஒரு நேம் ராமு, இல்லைன்னா ஏதோ வேறு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட், இல்லைன்னா சைல்டு, இந்த மாதிரி சொல்கிற இடங்களில் ஒரு பொருள் சிங்குலராக இருக்கும்போது நம்ம டசன்ட் யூஸ் பண்ணலாம். டசன்ட் அண்ட் டசன்ட் ஹாவ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஷீ டசன்ட் ஹாவ் எ மொபைல் ஃபோன், ஹீ டஸ் நாட் வாட்ச் டிவி அட் ஆல், இட் டசன்ட் ஹர்ட், ராம் டசன்ட் ஹாவ் எ பைசைக்கிள். ஸோ அவகிட்ட மொபைல் ஃபோன் இல்லை,
அவன் டிவியே பார்க்க மாட்டான். இட் டசன்ட் ஹர்ட். இது எனக்கு வலிக்கலை. ராம் டசன்ட் ஹாவ் அ பைசைக்கிள். ராம் கிட்ட பைசைக்கிள் இல்லை. ஸோ இப்போ நம்ம இது முன்னாடி என்ன பார்த்தோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். அதில் சில வேர்ப்ஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம். ஐ யூ வி தே வந்தால் அந்த வேர்ப் அப்படியே யூஸ் பண்ணுறோம். ஹீ ஷி இட் வந்துச்சுன்னா அது கூட எஸ் ஆட் பண்ணுறோம். அண்ட் ஒரு பொருள் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஹாவ் அண்ட் ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஹாவ் ஐ யூ வி தே வந்தால் ஹாவ், ஹீ ஷி இட் வந்துச்சுன்னா ஹேஸ். இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஐ யூ வி தே வந்தால் டோன்ட் ஹாவ், ஹீ ஷி இட் வந்துச்சுன்னா டசன்ட் ஹாவ். இதெல்லாம் இன்றைக்கி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா வீடியோ பாஸ் பண்ணுங்கள். ஸோ 2 பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃபில் சில சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் பாஸ் த வீடியோ. ஸோ நான் இந்த இந்த பேராகிராஃப்ஸ் ரீட் பண்ணுறேன். ஐ வேக் அப் at 6 o'clock in the morning. I brush my teeth. I take a shower. And I meditate for 10 minutes. Then I have my breakfast. I go to school. Sita wakes up at 6 a.m. Sita wakes up at 6 o'clock. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். Then she brushes her teeth. She takes a shower. And she meditates for 10 minutes. Then she has breakfast. She goes to school. ஸோ இப்போது இதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டீங்களா? இது கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ நோட்டில் ஏதாவது எழுதி வச்சுருந்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் பின்னாடி அடுத்த ஸ்லைடில் ஆன்சர்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர்ஸ் பாருங்கள். வேக், ப்ரஷ், டேக், மெடிடேட், ஹாவ், கோ. இது ஐ வந்திருக்கனால அந்த வேர்பை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு நேம் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணுறோம். வேக்ஸ், brushes, takes, meditates, has, goes. ஓகே, ஸோ அகெயின் வீடியோ பாஸ் பண்ணுங்கள். அடுத்து fill in the blanks இருக்குது. ஓகே, ஸோ fill in the blanksனால் என்ன? இது என்ன fill in the blanks பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப்ஸை நீங்கள் இதில் fill in the blanks பண்ண போகிறீங்க. ஓகே, ஐ லைக் டேஸ் lemonade very much. The girls always listen dash to pop music. Sita never wear dash jeans. Mr. Ram teach dash English and French. You do dash your homework after school. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது. ஸோ பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, அண்ட் தேங்க்யூ.